Hello friends, this is Maga. நீங்க ஒரு பிகினர்ஸா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ நான் டிஸ்ப்ளேல காமிக்கிற இந்த 5 கான்செப்ட்ட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இந்த 5 கான்செப்ட்ட நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நான் ரொம்ப பேசிக் லெவல்ல இருந்து சொல்லி கொடுக்கிறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படினா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு செயல் நடக்குங்க. அந்த செயலை யாரு செய்வாங்க அப்படினா இங்க இருக்கிற சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் அந்த செயலை செய்வாங்க. பாருங்களேன், சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல மொத்தமா 7 மட்டும் தாங்க இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுனா என் கூட சேர்ந்து பின்னாடி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐ அப்படினா நான், we அப்படினா நாங்கள், you அப்படினா தமிழ்ல நீ அல்லது நீங்கள் ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா you தான் சொல்லும். நெக்ஸ்ட் ஒன் தே அப்படின்னா அவர்கள், he அப்படின்னா அவன், she அப்படின்னா அவள், it அப்படின்னா அது. இந்த 7 தான் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 7 சப்ஜெக்ட்க்கு ஒரே ஒரு வேர்பை வச்சு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் சாப்பிடுகிறேன். ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு தான் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால உங்களுக்கு ஆன்சர் தெரியும். என் கூட சேர்ந்து பின்னாடி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நான் சாப்பிடுகிறேன், ஐ ஈட். I eat, நான் சாப்பிடுகிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நாங்கள் சாப்பிடுகிறோம், we eat. நீ சாப்பிடுகிறாய் அல்லது நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். எப்படி சொல்லலாம்? you eat, that's all, அவ்வளோதான். இப்போ அவர்கள் சாப்பிடுகிறார்கள், they eat. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவன் சாப்பிடுகிறான். இந்த இடத்துல எல்லாருமே எப்படி பேசுவாங்க அப்படின்னா he eat அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா he eats. he eats, அவன் சாப்பிடுகிறான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவள் சாப்பிடுகிறாள், she eats. நீங்கள் she eat அப்படின்னு சொல்லக்கூடாது, she eats அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அது சாப்பிடுகிறது, it eats. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருங்க, ஏன் மேலே இருக்கிற 4 சப்ஜெக்ட்க்கு மட்டும் eat அப்படிங்கிற வேர்பை அப்படியே எழுதியாச்சு, கீழே இருக்கிற 3 சப்ஜெக்ட்க்கு ஈட் அப்படிங்கிற வேர்போட எஸ் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. இங்கிலீஷில் டென்சஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அந்த டென்சஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸை நம்ம பேசும்போது தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேர்ப் கூட நம்ம எஸ் அல்லது இஎஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணி பேசணும். இந்த ரூல் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் கூட என்னோட பேர் ஆட் பண்ணிக்கலாம். என் பேர் மகா, மகா ஈட்ஸ், மகா ஈட்ஸ். இப்போ ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்டோட ஒரு கேர்ளோட நேமை ஆட் பண்ணிக்கலாம், ராணி ஈட்ஸ், ராணி ஈட்ஸ். இப்போ இட் அப்படிங்கிற சப்ஜெக்டோட ஒரு அனிமல் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், தி டாக் ஈட்ஸ். புரிஞ்சிருச்சா? இந்த 7 தான் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா ஒன்றுமே இல்லைங்க, முன்னாடி பார்த்தோம்ல சப்ஜெக்ட் ப்ரோனவுன், அந்த 7 சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆப்ஜெக்டாக மாறிச்சு அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். ஐ அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன், மீ அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஐனா நான் சொல்லியிருக்கோம், மீ அப்படின்னா என்னை. புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அஸ் அப்படின்னா எங்களை அப்படின்னு அர்த்தம். அஸ் அப்படின்னா எங்களை. யூ அப்படின்னா உன்னை. நல்லா கவனிச்சுக்கோங்க, யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன்லேயும் சேமாக தான் இருக்கும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்லேயும் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தெம் அப்படின்னா அவர்களை. அவர்கள் அப்படின்னா தே. தே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன், தெம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் ஒன், ஹிம் அப்படின்னா அவனை. இப்போ இந்த ஹிம்மோட சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கும். குட். ஹீ தான் ஹிம்மோட சப்ஜெக்ட் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹெர் அப்படின்னா அவளை. ஹெரோட சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன? குட், சூப்பருங்க, ஷீ. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஒன், இட் அப்படின்னா அதனை. இப்போ இந்த இட் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன்லேயே சேமாக தான் வரும். இப்போ இந்த 7 ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு நான் தமிழில் சென்டென்ஸ் சொல்ல போகிறேன். இங்கிலீஷில் நீங்கள் என் கூட சேர்ந்து பின்னாடியே நீங்கள் பேசிகிட்டே வாங்க. ராஜா என்னை கூப்பிட்டான். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா வரிசையாக உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டு வரலாம். அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ராஜா என்னை கூப்பிட்டான், ராஜா கால்ட் மீ.
இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதனால தான் கால் அப்படிங்கிற வேர்போட செகண்ட் ஃபார்மை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். கால்டு. ராஜா கால்ட் மீ. புரிஞ்சிருச்சாங்க? ராஜா என்னை கூப்பிட்டான். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ராஜா எங்களை கூப்பிட்டான்னு அப்படி சொல்லலாம், அல்லது ராஜா நம்மை கூப்பிட்டான், எப்படினாலும் வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பார்த்தீங்கன்னா எங்களை, நம்மை அப்படின்லாம் அர்த்தம் கொடுக்கும். ராஜா கால்டஸ், ராஜா எங்களை கூப்பிட்டான், அல்லது ராஜா நம்மை கூப்பிட்டான். நெக்ஸ்ட் ஒன், ராஜா உன்னை கூப்பிட்டான். எப்படி சொல்லலாம்? வீட்டில் சொல்லுவாங்களா அம்மா அப்பா, ராஜா உன்னை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லுவாங்க? இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தான் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ராஜா அவர்களை கூப்பிட்டான் எப்படி சொல்லலாம்? ராஜா கால்ட் தெம். ராஜா கால்ட் தெம், ராஜா அவர்களை கூப்பிட்டான், அல்லது ராஜா அவைகளை கூப்பிட்டான். இந்த தெம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களை, அவைகளை அப்படின்லாம் அர்த்தம் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன், ராஜா அவனை கூப்பிட்டான். ஆன்சர் பண்ணுங்கள், வாய் திறந்து பேசுங்க. ராஜா கால்ட் ஹிம், ராஜா அவனை கூப்பிட்டான். நெக்ஸ்ட் ஒன், ராஜா அவளை கூப்பிட்டான். ராஜா கால்ட் ஹர், ராஜா அவளை கூப்பிட்டான். நெக்ஸ்ட் ஒன், ராஜா அதனை கூப்பிட்டான். ராஜா கால்ட் இட், ராஜா கால்ட் இட். இப்போது நீங்கள் நல்லா கவனிங்களேன். இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் கடைசி தான் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தாங்க இருக்கணும். எப்பயுமே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது, கடைசி தான் இருக்கணும், அல்லது சென்டரில் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் இருக்கும். நீங்கள் இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு சென்டென்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசும்போது, ஃபர்ஸ்ட் ஒரு நபரை பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஒரு சென்டென்ஸில் செகண்டாக ஒரு நபரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதாங்க. இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள், பொசசிவ் ப்ரோனவுன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடையதை நம்மளே சொல்லும்போது இந்த பொசசிவ் ப்ரோனவுனை நம்ம பயன்படுத்துவோம். இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற ஏலையும் தான் நம்ம பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, பின்னாடி பேசிகிட்டே வாங்க. மைன் அப்படின்னா என்னுடையது. செகண்ட் பாருங்கள், அவர்ஸ் அப்படின்னா எங்களுடையது. யுவர்ஸ் அப்படின்னா உங்களுடையது அல்லது உன்னுடையது. தேர்ஸ் அப்படின்னா அவர்களுடையது. ஹிஸ் அப்படின்னா அவனுடையது. ஹர்ஸ் அப்படின்னா அவளுடையது. இட்ஸ் அப்படின்னா அதனுடையது. புரிஞ்சிருச்சாங்க? இந்த ஏலையும் தான் நம்ம பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், இந்த வீடு என்னுடையது. இந்த வீடு என்னுடையது. நல்லா கவனிங்க, என்னுடையதுன்னு நம்ம அழுத்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா? நம்மளுடையதையே நம்மளுடையதுன்னு சொல்ல வரும்போது இந்த பொசசிவ் ப்ரோனவுனை நம்ம பயன்படுத்துவோம். இந்த வீடு என்னுடையது எப்படி சொல்லலாம், எப்படி பேசலாம்? வாய் திறந்து பேசுங்க. திஸ் ஹவுஸ் இஸ் மைன். திஸ் ஹவுஸ் இஸ் மைன். இந்த வீடு என்னுடையது. இப்போ இந்த வீடு எங்களுடையதுன்னா எப்படி சொல்லலாம்? திஸ் ஹவுஸ் இஸ் ours. திஸ் ஹவுஸ் இஸ் ours. இந்த வீடு எங்களுடையது. தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த வீடு உன்னுடையது அல்லது இந்த வீடு உங்களுடையது எப்படி சொல்லலாம்? திஸ் ஹவுஸ் இஸ் யுவர்ஸ். திஸ் ஹவுஸ் இஸ் யுவர்ஸ். இந்த வீடு உங்களுடையது. இந்த வீடு அவர்களுடையதுன்னு அப்படி சொல்லலாம். திஸ் ஹவுஸ் இஸ் தேர்ஸ். திஸ் ஹவுஸ் இஸ் தேர்ஸ். இந்த வீடு அவர்களுடையது. நெக்ஸ்ட் ஒன், இந்த வீடு அவனுடையது எப்படி சொல்லலாம்? இந்த வீடு அவனுடையது. திஸ் ஹவுஸ் இஸ் ஹிஸ். இந்த வீடு அவனுடையது. இப்போ இந்த வீடு அவளுடையதுன்னு அப்படி சொல்லலாம். திஸ் ஹவுஸ் இஸ் ஹர்ஸ். திஸ் ஹவுஸ் இஸ் ஹர்ஸ். இந்த வீடு அவளுடையது. இப்போ ஃபைனலாக இந்த வீடு அதனுடையது. திஸ் ஹவுஸ் இஸ் இட்ஸ். திஸ் ஹவுஸ் இஸ் இட்ஸ். இந்த வீடு அதனுடையது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் இந்த 3 கான்செப்டை நல்லா சூப்பராக கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு இது வரைக்கும் இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை பேசி பேசி பழகணும். நல்ல நாலேஜ் இருந்தால் போதாதுங்க. அந்த நாலேஜில் இருக்கிறத நம்ம வாயால் அப்படி நம்ம டெய்லி பேச ஆரம்பிச்சிடணும். நம்ம தான் சான்சஸை உருவாக்கணும். சான்சஸ் நம்மளை தேடி எப்பயுமே வராது. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா
சீக்கிரமாக நீங்கள் நல்லா இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்போ கரெக்டோ நான் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து அந்த மோட்டிவேஷனை நீங்கள் தான் அப்படியே வளர்த்துட்டே இருக்கணும். அப்படி இருந்தாவே நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் வெரி சூன் நீங்கள் ஃப்ளூயண்ட்டான இங்கிலீஷை நீங்கள் சூப்பராக பேசிடுவீங்க. இப்போது 4வது நம்ம பார்க்கலாங்க. பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா இங்கே இருக்கிற 7 தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். மை அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். மை அப்படின்னா என்னுடைய. அவர் அப்படின்னா எங்களுடைய, நம்முடைய அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் தேர் அப்படின்னா அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். யுவர் அப்படின்னா உன்னுடைய, உங்களுடைய அப்படின்னு அர்த்தம். ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, ஹர் அப்படின்னா அவளுடைய, இட்ஸ் அப்படின்னா அதனுடைய. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ தமிழில் நான் ஒரு சென்டென்ஸ் சொல்ல போகிறேன். எல்லாருமே என் கூட சேர்ந்து இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. இது என்னுடைய பைக். நல்லா கவனிங்க. இந்த பைக் என்னுடையது அப்படின்னு சொல்ல வரல. இந்த பைக் என்னுடையது அப்படின்னா திஸ் பைக் இஸ் மைன் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா இது என்னுடைய பைக். ரெண்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த பைக் என்னுடையது அப்படின்றதுக்கும் இது என்னுடைய பைக் அப்படிங்கிறதுக்கும் தமிழில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? எப்படி பேசலாம் இதை? திஸ் இஸ் மை பைக், திஸ் இஸ் மை பைக். இது என்னுடைய பைக், இது எங்களுடைய பைக் அப்படின்னா அப்படி சொல்லலாம். திஸ் இஸ் அவர் பைக், திஸ் இஸ் அவர் பைக். இப்போ இது அவர்களுடைய பைக் அப்படின்னா திஸ் இஸ் தேர் பைக், திஸ் இஸ் தேர் பைக். நெக்ஸ்ட் ஒன் இது உங்களுடைய பைக் அப்படின்னா அப்படி சொல்லலாம். திஸ் இஸ் யுவர் பைக், திஸ் இஸ் யுவர் பைக். இது அவனுடைய பைக், திஸ் இஸ் ஹிஸ் பைக். இது அவளுடைய பைக், திஸ் இஸ் ஹர் பைக், திஸ் இஸ் ஹர் பைக். இப்போ இது அதனுடைய பைக் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் இட்ஸ் பைக், திஸ் இஸ் இட்ஸ் பைக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ இது வரைக்கும் நம்ம 4 கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ ஃபைனலாக 5வது பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இந்த ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டும் ஒருத்தங்களாக தான் இருப்பாங்க. அது ஆப்ஜெக்டாக மாறும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அங்கே இருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு பந்து இருக்குது, சவத்தில் அடிக்கிறோம், திருப்பி பார்த்தீங்கன்னா அது நம்மகிட்டே வந்துடும் பார்த்தீங்களா? இந்த கான்செப்டை மைண்டில் வச்சு இப்போது இங்கே இருக்கிற 7 நம்ம அப்படியே பார்க்கலாங்க. மை செல்ஃப் அப்படின்னா நானே அப்படின்னு அர்த்தம். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டும் நான் தான், அது ஆப்ஜெக்டாக போனாலுமே நான் தான் அங்கே இருப்பேன். நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். செகண்ட் பாருங்களேன், அவர் செல்ஸ். அவர் செல்ஸ் அப்படின்னா நாமே அப்படின்னு அர்த்தம். தேர்ட் பாருங்கள், யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்களே அல்லது நீயே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் தெம் செல்ஸ் அப்படின்னா அவர்களே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹிம் செல்ஃப் அப்படின்னா அவனே அப்படின்னு அர்த்தம். ஹர் செல்ஃப் அப்படின்னா அவளே அப்படின்னு அர்த்தம். ஃபைனலாக இட் செல்ஃப் அப்படின்னா அதுவே அப்படின்னு அர்த்தம். இப்போ தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கவா? நானே விடையை கண்டுபிடித்தேன், நானே ஆன்சரை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லா கவனிங்க, சப்ஜெக்டும் நான் தான், ஆப்ஜெக்டும் நான் தான். தமிழ் சென்டென்ஸை நல்லா யோசிச்சு பாருங்கள். நானே ஆன்சரை கண்டுபிடிச்சேன். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டும் நான் தான், ஆப்ஜெக்டும் நான் தான். நானே எப்படி பேசலாம்? நான் ஆன்சர் பண்ணுறேன், நீங்களே என் கூட சேர்ந்து பின்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஐ ஃபவுண்ட் ஆன்சர் மை செல்ஃப், ஐ ஃபவுண்ட் ஆன்சர் மை செல்ஃப். நானே ஆன்சரை கண்டுபிடிச்சேன். செகண்ட் பாருங்களேன், நாமே ஆன்சரை கண்டுபிடிச்சோம் அல்லது நாங்களே ஆன்சரை கண்டுபிடிச்சோம். we found the answer ourselves, we found the answer ourselves. Next one, நீயே ஆன்சரை கண்டுபிடிச்ச. you found the answer yourself, you found the answer yourself. Next one, அவர்களே ஆன்சரை கண்டுபிடிச்சாங்க. they found the answer themselves, they found the answer themselves. Next one, அவனே ஆன்சரை கண்டுபிடிச்சான். he found the answer himself, he found the answer himself. Next one, அவளே ஆன்சரை கண்டுபிடித்தாள். she found the answer herself, she found the answer herself. இப்போ ஃபைனலாக அதுவே ஆன்சரை கண்டுபிடிச்சிச்சு. it found the answer itself, it found the answer itself. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த 5 கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சா?
நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக ஆழமாக இந்த கான்செப்ட் சூப்பராக புரிஞ்சிருங்க. இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 5 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.